குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு ஒரு 55 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து 271 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இனிமேல் நமக்கு டெய்லியும் கேப் அப் ஓப்பனிங் தான் வரும். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 77க்கே போயிடுச்சு. இப்போ 79ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட்டில் கண்டிப்பாக யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் நேற்று நல்லா தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் டவ் 30 மட்டும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. நான் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு சொன்னேன். பட் டவ் 30 மட்டும் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஏன்னா அங்கே அந்த டெக் ஸ்டாக்கில் இஷ்யூன்றதுனால அது டவுனில் முடிஞ்சிருக்கு. மற்றபடி எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த கேப் அப் இனிமேல் நாளைக்கும் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகம். அதாவது கேப் அப்னால் பெரிய லெவலெல்லாம் இருக்காது. இதே மாதிரி 50, 30 இந்த மாதிரி கேப் அப் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால. இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்தது. நேற்றோட அந்த ஹை வந்து இன்றைக்கி எக்ஸாக்டாக தொட்டுச்சு. அதாவது நம்ம சப்போர்ட்டு இது நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணால் 55 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக நேற்றோட அந்த டாப்பை தொட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் சல்லுன்னு மேலே ஏறி போச்சு. எது வரையும் போச்சுன்னா 24,100 வரையும், 100 இல்லை 100 தாண்டி போயிடுச்சு. 106 வரையும் போயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரு. மறுபடியும் அது கீழே வந்தது. கீழே எது வரையும் வந்ததுன்னா 24,000 வரையும், ரொம்ப க்ளோஸாக 24,008 வரையும் வந்தது. மார்க்கெட் அங்கேருந்து மறுபடியும் ஒரு பவுன்ஸு, மறுபடியும் ஒரு டவுன் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் 21,100 கிட்டே க்ளோஸ் ஆச்சு. பட் இங்கே வெயிட்டட் ஆவரேஜில் 24,085ன்னு காட்டுறான். முடிஞ்சது 24,081ன்னு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி நான் ஒரு 2 கால் தான் பண்ணேன். 2 காலில் ஒரு 2,100 ப்ராஃபிட் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு ட்ரேடு எடுக்க முடியல. எங்கன்னா இந்த 24,100 யூஸ் பண்ணேன். 24,000 அகைன் வரும்போது யூஸ் பண்ணேன். இது 2 இடம் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். நடுவில்லாம் நான் எடுக்கலை. மார்க்கெட் வேகமாகவே இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் எந்த இடத்துலையுமே வேகமான ப்ராசஸே இல்லை. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து 13க்கு கீழே போயிடுச்சு. இல்லை 13 கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வேகமே இல்லை. கேண்டில் ஸ்டிக்ஸ் வேகம் இப்போ இந்த 13.19, 12ன்றது இந்தியா விக்ஸ் இருக்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது பை அண்ட் டிப்ஸு மார்க்கெட்டோட இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் எங்கெல்லாம் இறங்குதோ அங்கே நம்ம வந்து ஒரு பையை கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் கண்டினியூஸாக இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் பை அண்ட் டிப்ஸில் தான் மார்க்கெட் இறங்கினாலும் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. மைல்டாக ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக 150 மைல்டாக மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டண்ட்டு அந்த 24,000 மார்க்கெட் உடச்சி அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் அந்த சைக்காலஜி நம்பர் 24,000 உடச்சி ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது. 24,200, 24,350 இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது மார்க்கெட் அது வரையும் போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது வரையும் போயிட்டு அங்கேருந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் இறங்காது. அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான ரீசன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி ஏன் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கண்டினியூஸாக வருதுன்னா ஒன்றுமே இல்லை. கண்டினியூஸாக பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போ அந்த ஈரான் அமெரிக்கா வந்து 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்து கையெழுத்து போட போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் பெரிய லெவலில் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு நாளும் கேப் அப்லேயே கிடைக்குது. கேப் அப் வந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் மறுபடியும் ஏறினதுக்கு ரீசன் வந்து ஐடி செக்டார் எல்லாம் பழையபடி பையிங் ப்ரெஷர் வருது. ஏன்னா அமெரிக்கா ஃபெட் கூட்டத்தில் ஒரு நல்ல மனநிலைமையில் இந்த ஃபெட் டிசிஷனில் எந்த ஒரு ரேட் இன்ட்ரெஸ்ட்டும் மாறப்போகிறதில்ல. அதே தான் இருக்க போகுது. இருந்தாலும் டாலர் வந்து ஆதரவு பெரிய லெவலில் ஐடிக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால் ஐடி பங்குகள்லாம் பெரிய பையிங் ப்ரெஷர் வருது. அதனால தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது புல்லிஷ்லேயே.
ரெண்டாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல். இன்றைக்கி பேங்க்கெல்லாம் ஓரளவுக்கு ஹெச்டிஎஃப்சி நல்லா இருந்தது. ஐசிசி பேங்க் நேற்று ஃபெயிலியராக இருந்து இன்றைக்கி சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பேங்க்குங்கள்லாம் இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் இருந்தது. குறிப்பாக பியூசி பேங்க்கு நல்லா இருந்தது. ஓகேங்களா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது 1% மேலே இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அப்புறம் டிஃபென்ஸ் செக்டரு, பாதுகாப்புத்துறையில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இதோட எக்ஸ்போர்ட்டு காரணமாக வந்து 4% வரை இன்றைக்கி பர்சன்டேஜ் வரையும் மார்க்கெட் உயர்ந்திருக்கு. ஸோ மொத்தமாக இது எல்லாமே மொத்தமாக வர ஒரே ஒரு ரீசன் எதனாலனா கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு. அதனால் இந்த நான் சொன்ன இந்த பேங்கிங், ஃபினான்ஷியல், ஐடி, டிஃபென்ஸு இது எல்லாமே ஏறுறதுக்கான வழிவகை இந்த கச்சா எண்ணெய் விலை குறைவால் தான் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்றத நம்ம இங்கே தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, இந்த மார்க்கெட்லேயும் இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு டவுன்கிரேட் பண்ண செக்டர்ஸ் எதுறான்னா ஆட்டோ செக்டர், அப்புறம் அந்த கேஸ், எனர்ஜி இது ரெண்டும் இன்றைக்கி மார்க்கெட்டை ஓரளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் மார்க்கெட் அங்கங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது, மறுபடியும் ஏறுது, மறுபடியும் இறங்குச்சு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். மார்க்கெட் ஏன் கேப் அப் வந்தது, அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் மறுபடியும் ஏன் மேலே ஏறி போச்சுன்னா ஐடி செக்டர், பேங்க் செக்டர், அப்புறம் அந்த டிஃபென்ஸ் செக்டர், அப்புறம் வேறு ஒன்று சொன்னனே பியூசி பேங்க் இதெல்லாம் நல்ல பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணதுனால தான் மார்க்கெட் அகைன் ஒரு இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 96 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 347 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு, ஃபின் நிஃப்டியை தவிர. ஃபின் நிஃப்டி மட்டும் 37 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 460 பாயிண்ட்டு, மிட் கேப் நிஃப்டி 72 பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸ் 360. பேங்க் நிஃப்டி நேற்று மாதிரியே தான் பெரிய லெவலில் இன்றைக்கும் இல்லை, 287 தான் இருக்குது. சென்செக்ஸு 347, நிஃப்டி 50 96 பாயிண்ட்டு, இந்தியா விக்ஸு 1319 இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50ல் ரெசிஸ்டண்ட்டில் ஒரு காலும் சப்போர்ட்டில் ஒரு காலும் எடுத்து சக்ஸஸ் பண்ண 2 கால் தான். சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் கொடுத்தது. அது எங்கே கொடுத்ததுன்னா அதுவும் சப்போர்ட்டில் தான் கொடுத்தேன், இது இந்த சப்போர்ட்டில் தான் கொடுத்தேன். ஆனால் அது நம்ம செட்டப்கே வரல. நான் எடுத்தது எங்கன்னா இதோட பேஸை எடுத்தேன் எக்ஸாக்டாக. சரி இது வரையும் வரும்னு பார்த்தேன். மார்க்கெட்டில் செல்லிங் கேண்டிலெல்லாம் பார்த்தா குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி அடுத்த கன்ஃபர்மேஷன் பார்க்கலான்னு பார்த்தேன், வரவே இல்லை, க்ரீன் வந்து சரி அங்கேயே எடுத்தாச்சு. அதில் பெரியெல்லாம் எடுக்கலை, ஒரு 1000 ரூபா தான் இன்றைக்கும் சென்செக்ஸில். மெதுவாக ஏறி 1000 ரூபா புக் பண்ணி கொடுத்துருச்சு மார்க்கெட். இன்றைக்கி சென்செக்ஸும் சரி நிஃப்டி 50யும் சரி ரொம்ப ஸ்லோ, மொக்கையாக இருந்தது மார்க்கெட். படு மோசமாக இருந்தது. ஏன்னா இந்தியா விக்ஸ் இந்த மாதிரி 13 கீழே இருந்ததுனாவே மைல்டாக மேல் நோக்கி தான் மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா, பெரிய லெவலில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைனாலும் மெதுவாக மேல் நோக்கியே தான் ஏறும். அந்த 15, 16 வந்துட்டால் மட்டும்தான் எய்தர் 2 பக்கமும் பெரிய லெவலில் ஏற்ற இறக்கம் இருக்கும். இது 13, 19லாம் இருக்கும்போது எங்கெல்லாம், அதனால தான் சொன்னேன் பை அண்ட் டிப்ஸில் இருக்குது மார்க்கெட் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பெரிய லெவலில் நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லை, இருந்த நெகட்டிவ் நியூஸு பாசிட்டிவ் நியூஸாக மாறிடுச்சு. அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக ஏறும். இன்றைக்கி டோட்டலாக நம்ம மார்க்கெட் புல்லிஷ் ட்ரைவ் பண்ணது எதிரானா க்ரூட் ஆயில், ஐடி, பேங்க்கு, டிஃபென்ஸு. வீக்கான செக்டர்னால் ஆட்டோ, எனர்ஜி, இவ்வளோ தான். நாளைக்கு நம்ம இந்த நிஃப்டி 50 எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதுக்கு முன்னாடி இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். டவ் 30 328 நேற்று நடந்து முடிஞ்சது. S&P 43 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் 307 பாயிண்ட் மைனஸு. இப்போ ட்ரேட் ஆகிற FTSE -3, CSE 12, டேக்ஸ் வந்து இவன் 120 கிட்ட மைனஸில் இருந்தான், இப்போ 11 மைனஸ்னு காட்டுறான். நிக்கி 497 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிடுச்சு. ஹாங்செங் 182 பாயிண்ட்டு மைனஸு. ஷாங்காய் வந்து 16 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம NSE நிஃப்டி 96, BSE சென்செக்ஸ் 347, STI 60 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. காஸ்பி 137. US டாலர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம USD INR எவ்வளோ இருக்குது, 94 525, அது அங்கேயே தாங்க இருக்குது. அதாவது கொஞ்சம் அப்ரிசியேஷன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கோல்டு லைட்டாக கரெக்ஷன் ஆகிருக்கு. சில்வரும் கரெக்ஷன் ஆகிருக்கு. காப்பர் லிட்டில் பிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் இவன் 76 போயிட்டான். இது போக போக க்ரூட் ஆயில் வந்து பழையபடி 50, 60க்கே போயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இனி க்ரூட் ஆயிலால் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் அது எப்படி ட்ரேட் ஆகுது, -32 இருக்குது.
இது நம்ம ட்ரேட் ஆகும்போது இது 150 மைனஸில் இருந்தது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 93. இவன் 250 ப்ளஸில் இருந்தான். இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன் பிரண்ட் ஏதாவது ஏறுதா? ஆமாம், இவன் ஏறுறான். ஏன்னா இவன் 77 70 இருந்தான். இதை பாருங்கள், நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போதெல்லாம் இவன் 77 76 இருந்திருக்கான். இப்போ $2 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால மற்ற மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் இறங்குது. சும்மா இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறி தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை வச்சு நம்ம பார்த்தா மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் ஒரு கேப் அப் தான் கிடைக்கும், ஒரு 30-40 பாயிண்ட்டு. அப்படி கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு இது சென்செக்ஸோட ரியல் க்ளோசிங் வந்து 77,143, வெயிட்டட் ஆவரேஜில் 77,155ன்னு காட்டுறான். ஒரு 13 பாயிண்ட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதாவது ரியல் க்ளோசிங்க்கும் ஆக்சுவல் க்ளோசிங்க்கும், வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங்க்கும் ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா சென்செக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,400. ஓகேங்களா? அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 77,734, ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 78,053. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும். நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி வந்த லோ தான் 76,822. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 76,575. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா இந்த கேப்பை ஃபில் பண்ண வரும் 76,320. ஓகேங்களா? அதுக்கும் கீழே இருக்குது கேப்பு, அதுக்கும் கீழே இருக்குது கேப்பு. பார்ப்போம். எஃப்ஐஸ் வந்து செல்லிங்கில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பேட் நியூஸ் உள்ளே வந்ததுன்னா பெரிய லெவலில் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேற்று எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்க, ஒரு 900 கோடிக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஃபிகர் தெரில எவ்வளோன்ட்டு. பட் இன்றைக்கும் செல்லிங்கில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரிப்போர்ட் வந்தால் தெரிஞ்சிடும். என்ன ஒன்று, பெரிய லெவலில் செல் பண்ணியிருக்க மாட்டாங்க. நேற்று மாதிரி ஒரு 500 கோடி 600 கோடிக்கு தான் செல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதுதான் நாளைக்கான சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இப்போ அது ரியல் க்ளோசிங் 24,084, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 24,085. ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு தான் வித்தியாசம் இருக்குது. ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா 24,151. ஏன்னா 100 கண்டிப்பாக அது மறுபடியும் உடைச்சிரும். ஏன்னா க்ளோஸ் பண்ணி காமிச்சிட்டான். ஸோ மார்க்கெட்டில் எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லாத போது மார்க்கெட் கிராஜுவலாக மேல் நோக்கி தான் போகும். அப்படின்னும் போது 100 உடைச்சிரும். நாளைக்கு உடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,150. அதை உடைச்சானா 24,200. அதான் 200லேருந்து 210 அதுக்குள்ளே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. இதை உடைச்சதுனா தான் மார்க்கெட் கண்டிப்பாக நல்ல மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,200 மார்க்கெட் ஸ்ட்ராங்காக உடைக்கணும். அதே உடைச்சதுன்னா 24,274 தேர்டு ரெசிஸ்டண்ட்டு. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிது அப்படின்னா இன்றைக்கான வந்த ஆக்சுவல் பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. 24,000 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதை நான் மாற்றவே இல்லை. அடுத்தது இது 23,692. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இது ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,000, 24,000லேருந்து 24,800. செகண்ட் 23,962. ஓகேங்களா? தேர்டு வந்து இதுதான் தேர்டு 23,910. ஃபோர்த்து வந்து 23,857. இது 4 சப்போர்ட்டு நிஃப்டி 50ல் வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். எனக்கு தோன்றது என்னென்னா யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த டவ் 30 நம்ம மார்க்கெட்டை பார்த்தோன்னு வச்சிங்களேன், அவன் பாருங்களேன், அவன் பாட்டுன்னு மேலே போயிட்டுருக்கான். நான் சொன்ன மாதிரி அந்த 52,000 போய் டச் பண்ணிட்டான் நேற்று. கரெக்டாக 52,000 தான் இருக்குது மார்க்கெட். எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி. நேற்றே வந்திருக்கணும், நேற்று அது என்னவோ தெரில, ஏறிட்டான். சரி இன்றைக்கி வரும். அப்படி இன்றைக்கி வந்தால் மார்க்கெட் 51,500 வரையும் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. இவன் நான் சொன்ன மாதிரியே இறங்கிட்டான். ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இது கீழே தான் வரும். அதாவது 26,000 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்க நாளைக்கு இன்றைக்கி டவுனில் முடிஞ்சால் நமக்கு ஒரு கேப் டவுன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பிரண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால கேப் டவுன் அப்படின்றது நிச்சயமில்லாத ஒன்று மாதிரி தான் தெரியுது.
இவன் இப்போ 80 79 59ன்னு இருக்கான். நாளைக்கு காலையில் இவன் 70 72 73லாம் போயிட்டா நம்ம கேப் அப் தான் கிடைக்கும். யூஎஸ் மார்க்கெட் டவுனில் முடிஞ்சால் கூட. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த க்ரீன், இந்த ப்ளூ எல்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டு மறுபடியும் அந்த சப்போர்ட்டை எடுத்து ப்ராஃபிட் பண்ணன்னு போட்டிருக்காரு. நேற்று ஒரு நாள் தான் அவர் போடலன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லா நாளும் போட்டிருக்காரு. நீங்கள் என்ன வேணால் சொல்லிங்க சார், நான் இண்டிவிஜுவலாக உங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டே ஃபாலோ பண்ணுறேன்ட்டு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நான் அவருக்கு அப்பயே சொல்லிட்டேன், எது இருந்தாலும் உங்களோட டிசிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கும் அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார், அதனால் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் செல்லர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு 3 மாதமாக மார்க்கெட் கீழே தானே இருந்தது, அதனால் இப்போ மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்குது. எது வேணால் மாறலாம். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இறக்கமும் கிடையாது, கண்டினியூஸாக ஏற்றமும் கிடையாது. இது ஏறுது, 24,200 வரையும் போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.